பாட்டு பாடி தான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். இல்லை பொதுவாக இப்போ பாட்டு ட்ரெண்டிங் நாங்கள் இல்லை பாட்டுன்னா சினிமா பாட்டு 1000 இருக்குப்பா. இன்னைக்கு வந்து இது ஏதோ ஒரு படத்தோட டீசர் விடுதலை 2லேருந்து ஒன்று அழிட்டு இருக்காங்க. எனக்கு வெற்றிமாறனை பிடிக்கும், எங்கள் அண்ணன் சூரிய பிடிக்கும், விஜய் சேதுபதி எல்லாருக்கும் பிடிக்கும், முத்தம் கொடுப்பாரு. அதை பற்றி ஏதாவது பாடலாம் தான் நினச்சேன். பாட்டுனாலே கேஸுன்னாங்க. வேண்டாம், ஏற்கனவே 9 கேஸ் இருக்குது, வேட்பாளரை போட்டிகிட்ட தான் மிச்சம். அதனால் ஆனாலும் பாட்டு இருக்குது நடுவில். 40க்கு 40 அப்படிங்கிறாங்க. மூக்கு சிந்தி அழுதுகிட்டு இருக்காங்க 3 நாளாக. 40க்கு 40 ஜெயிச்சா ஒரு கேள்வி கேட்டால் போக வேண்டியதானே, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே. எதுக்கு உருவம் இருக்க வேண்டிய அவசியம் வருது? யோசிச்சு பாருங்க. இது உங்க கட்சி தலைமை அது அறிக்கை கொடுத்துருக்கா? கட்சி தலைமை சொல்லுச்சா? இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க. அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லி, அந்த வார்த்தையை அரசாங்கம் சொல்லியிருக்கு. சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தை பயன்படுத்தி மீறி அரசியல் மேடையிலையோ கிண்டல் அடிக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி எல்லாம் யாரும் பேசிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல SC/ST ஆக்ட் போட்டுருவோம், வன்கொடுமை தட்டத்தில் வழக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. 30 வருஷமா கருணாநிதி சொன்ன வார்த்தை, 30 வருஷமா அதிமுக பயன்படுத்தின வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் தமிழர் மேடையில் பேசின அந்த வார்த்தையே சாதி வார்த்தை, அதை பயன்படுத்தவே கூடாதுட்டாங்க. எங்காலும் சும்மா இருப்பாங்க. என்னடா இப்படி கண்டுபிடிச்சாங்களா, அவ்வளவு பெரிய அறிவாளி ஒன்றும் திமுக காரங்க கிடையாதுன்னு பிரட்டி பார்த்தா, தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்கு பாருங்க, தமிழ்நாடு பாடநூல் கழகம், அதுல அகர அகலின்னு ஒன்று இருக்குது. நீங்க வேணா இணையத்தில் தட்டி பாருங்க. நான் சும்மா காட்டின்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா வழக்கு போடுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. நீங்க வழக்கு போட்டீங்கன்னா காவல் இங்க போய் எங்க வழக்கு போடலாம், அது நீதிபதிட்ட போய் தலை குனிய வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த புத்தகத்தை வெளியிட்டதே யாரு? அந்த புத்தகத்தை வெளியிட்டதே தமிழ்நாடு அரசு தான் வெளியிட்டிருக்கு. அந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த அகர அகலில் அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஏன்னா இப்ப சட்டம் போட்ட ஸ்டாலினுக்கு நான் நினைவூட்ட வேண்டியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சட்டம் போடுகிற போது SC/ST ஆக்ட் வச்சு போடுவேன்னு சொல்லி அந்த ஆணையத்தின் மூலமாக சட்ட உத்தரவு பிறப்பித்தீங்களே, உங்க ஆட்சியில உங்களோட பாடநூல் தமிழ்நாடு பாடநூல் கழகம் இருக்கு பாருங்க, அந்த பாடநூல் கழகத்துல தமிழ் அகர அகலின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டீங்கல்ல, அதுல கொடுத்திருக்கீங்க சண்டாள துரோகி அப்படின்னா கொடுமை செய்பவன் அப்படின்னு தான் கொடுத்திருக்கீங்க. சண்டாள பாவி அப்படின்னா கயமை தன்மை உள்ளவன் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. சண்டாளம் அப்படின்னா கயம தன்மை பேய் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. இதுல பாருங்க மரியாதை ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, சண்டாளர் அப்படின்னா தீயவர் கொலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்கு. மன்னிக்கணும், தீயவர் கொலைஞர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் புத்தகத்தில் இருக்கதான் சொல்றேன். சண்டாளன் அப்படின்னா இளைஞன் கொடியவன் அப்படின்னு கொடுத்து நினைச்சு பாருங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே தமிழ்நாடு பாடநூல் புலகத்துல அந்த சண்டாளர், சண்டாளி, சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு இடத்துல கூட இது சாதி, சண்டாளன்னா ஒரு சாதி அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. இது சரியா இல்ல? இந்த சண்டாளனா சாதி, நான் SC/ST ஆக்ட்ல சட்டம் போடுவேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு, அது சரியா? எது சரி? இப்ப நீயா நான் பட்டிமன்றம் தான் வைக்கணும். ஸ்டாலின் தான் நடுவர். இந்த தமிழ்நாடு அரசு பால்நூல் கழகத்திற்குமான தலைவரும் ஸ்டாலின் தான், அவர் தான் முதலமைச்சர். இங்க போட்டு இப்ப சட்டம் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஒரு பக்கம் இவர் சாதிங்காரு, ஒரு பக்கம் கெட்டு போனவன் அப்படிங்காரு. இந்த ரெண்டுல எது உண்மை? இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் பேசும்போது கெட்டவன் நாங்க, நாம் தமிழர் பேசணும்னே அது சாதி ஆகி போயிருச்சு. உடனே எல்லாருக்கும் கோபம் பொங்கிட்டு வருது. என்ன இருந்தாலும் நீங்க செத்து போனவரை பேசலாமா? செத்து போனவரை பேசுறது எங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. செத்து போனவர் 25 வருஷமா இந்த மண்ணில் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஒரு சரியான நிலையான சரியான ஆட்சியை கொடுத்திருந்தால் இந்த மண்ணில் இப்படி மக்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை சுட்டி காட்ட ஒரு தேர்தல் பரப்புறங்க, தேர்தல் பரப்புரையில எதிர்கட்சி சொன்ன வார்த்தையை சுட்டி காட்டுறோம். ரொம்ப கோபம் வந்தா போராடு, ஆம்பளை களத்துல இறங்கி போராடு போய் மனு கொடுத்தால கைது பண்ணுன்னு சொல்லி காரி துப்பிட்டார் ஜட்ஜு. எது? என் நண்பர் துரைமுருகனை தென்காசி அவன் வீட்டு வேலையை பார்க்க வந்தவனை பிடிச்சிட்டு கொண்டு போய் இங்க இருந்து கொண்டு போய் அது அவன் சொந்த வாகனத்தில் கூட்டு போனதே முதல்ல தப்பு. ஒரு கைது பண்ணி கூட்டு போகும்போது எங்க வண்டியில கூட்டு போக கூடாது, காவல்துறையோட வண்டியில கூட்டிட்டு போனோம். காவல்துறை வண்டி வந்தும் எங்க வண்டியில கூட்டு போனது தப்பு. அந்த வண்டியா ஆக்சிடென்ட் விபத்துக்கு எடுப்பது. சவுக்கு சங்கரை கூட்டு போனாங்க, அந்த வண்டி விபத்து. துரைமுருகனை கூட்டு போறாங்க, அந்த வண்டி விபத்து. நான் என்ன கேட்கிறேன், சவுக்கு சங்கரை நீங்க சாகடிக்க நினைக்கலாம், சரி விடுங்க. துரைமுருகனை நீங்க சாவடிக்கலாம், சரி விடுங்க. கூட போன போலீஸ்காரங்க பாவம் இல்லையா? அவங்களை கூட்டிட்டு போற போலீஸ்காரங்க பாவம் இல்லையா?
2 வண்டிக்குள்ளேயும் போலீஸ்காரன் இருந்தாங்களே, வண்டியை போய் அப்படி இடிச்சிருக்கீங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன தருவீங்க? அவங்க சாராயம் குடிச்சு செத்தாலாவது 10 லட்சம் தருவீங்க. அவங்க போலீஸா இருந்து செத்தா என்ன ஒண்ணும் தரமாட்டீங்களே. ஏற்கனவே ஓய்வூதிய பணமும் இல்லைன்னு நடு ரோட்ல நட்டாத்தியா விட்டுட்டீங்க. 24 மணி நேரம் வேலை கொடுத்து போலீஸ நொங்கா எடுக்கிறீங்க. இதுல எங்களை கொள்றன்னு கூட்டு போய் எங்க பக்கத்துல உட்கார வச்சு அவங்கள கொண்டா அவன் திட்டுவான், சண்டால பாவி ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு அவன் திட்டுவான்ல. யோசிச்சு பாருங்க. அப்படி திட்டத்துக்கு நீங்க விட்டுலாமா? தப்பு இல்ல. ஸ்டாலின் அவர்களே இந்த முறையை மாத்திக்கணும். இது தவறு. ஒரு நியாயம் சரியா இருந்திருந்தா நீ கொடுத்திருந்த வழக்க எடுத்திருப்பா. நீதிபதி கேட்கிறானே, இதெல்லாம் ஆதாரமையா? ஒரு மேடையில் பேசின பாட்டை எடுத்துட்டு வெக்கம்லாம் வந்துட்ட, வழக்கெல்லாம் போட முடியல போயா அப்படின்ட்டா. இப்ப உடனே என்ன பண்றாங்க? செல்போனை திருடி வச்சுக்கிட்டாங்க. இப்படிதான் என்ஐஏ ரைடு வரும்போது என் செல்போனை 2 எடுத்துட்டு போனா இன்னும் தராம இருக்காங்க. அப்படி என்னதான் அதுல ரகசியம் இருக்குன்னு பாப்பாங்களோ? அப்படி இருக்கும். இருக்கும். ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா நம்பர் தான். இப்ப ஒரு மனுஷன் நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க மாசம் 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நாட்டில் நீங்க குடிமகனே கிடையாது. ஒரு ஃபோன் நம்பர் வாங்கணும், ஃபோன் நம்பர் ஆதாரோட இணைங்கம்பாங்க, ஃபோன் நம்பரை ரேஷன் கார்டோட இணைங்கம்பாங்க, ஃபோன் நம்பரை ஓட்டர் ஐடியோட இணைங்கம்பாங்க, ஃபோன் நம்பரை கேஷோட இணைங்கம்பாங்க, ஃபோன் நம்பர் என்னென்ன இருக்கு, அந்த இருக்கு இந்த இருக்கு, என்னென்ன அட்டையெல்லாம் பையில வச்சிருக்கீங்களோ எல்லாத்தோட பேங்கோட அதையோட எல்லாத்திலையும் இணைச்சிருமா. அந்த ஃபோன் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணா முட்டின்னு வச்சுங்க, நீங்க செத்து போயிட்டீங்க, ஒன்றும் வராது. ஃபோன் நம்பர் ரீசார்ஜில் இருந்தா தான் உங்களுடைய மின் கட்டணம் இவ்வளவு அப்படின்னு வரும். ஃபோன் கட்டணம் ஃபோன் பில்ல ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா தான் உங்க ரேஷன் கடையில் சரக்கு இருக்குது நீங்க வாங்கிக்கலாம்னு வரும். ஃபோன் பில்ல ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா தான் ஆதாரில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே. ஃபோன் பில் எப்போ ஃபோன் நம்பரை ரீசார்ஜ் 200 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் 200 ரூபா, இந்த ஊப்பி மாதிரியே இல்லை, 200 ரூபா. அந்த 200 ரூபாயை நீங்க எப்ப ரீசார்ஜ் பண்றீங்களோ அப்பதான் இந்த நாட்டில் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நாட்டை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க. அப்போ ஒரு அரசியல் முதல்ல எப்படி நடக்கணும்? நாம் நம்ம கட்சி நேர்மையா சந்திச்சோங்க, தேர்தலை சந்திச்சோம், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம். இந்த ஊர்ல கிருஷ்ணாபுரத்தில் மக்கள் கொஞ்சம் கூடுதலா எங்களை பார்த்து ஓட்டு போட்டாங்க. பரவாயில்ல, இந்த பையங்க பரவாயில்ல, நல்லா தானே பேசுறாங்க, சரியா தானே பேசுறாங்க அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. கோவம் வந்துருச்சு. ஐயோ, எப்படி நாம் தமிழர் அதிகமாக ஓட்டு வாங்கலாம், இந்த பூத்துல எப்படி வாங்கலாம், அந்த பூத்துல எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பழி வாங்கலாம்னு சொல்லி துடிக்கிறாங்க. இதுல என்னன்னா, ஒரு சில பேருக்கு நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா கட்சிக்கு நம்ம பேர் தெரிஞ்சிடும், டைரக்டா ஸ்டாலினை மீட் பண்ணிடலாம். தீ குளிச்சா தெரியுமோ, பேர் தெரியும், ஆள் தெரியாத, ஆள் அவுட் ஆயிடும். இப்ப ஆமையா ஒரு ஐடியா, சீமானை கண்டித்து தீ குளிக்கிற திமுகவினருக்கு பெட்ரோல் வாங்கி தருகிறார் இசை மதிவாணன் இலவசமாக. ஒரு ரூபாய் எரிச்சா 5 பைசா தர மாட்டேன், நேரடியா தீக்குழி, பெட்ரோலுக்கு 2 மடங்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ. ஐயோ அப்படின்னு கொடுத்து வந்தா அவனுக்கு ஒண்ணு ஃப்ரீ. அதனால ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம், இது பெட்ரோலுக்கு மட்டும் தான் தர முடியும், அதுக்கு மேல தர முடியாது. ஆமா, அது ஏன்னா இதுல உனக்கு பிரச்சனை இருக்குது, அதுல அரசாங்கத்தை வேலை பார்த்துட்டு போறான். கொஞ்சமா சிந்திச்சு பாருங்களேன். மக்கள் வாக்கு செலுத்துற அந்த வாக்க வாங்க பாரு, திருப்பியும் சரியானதை மக்களுக்கு செய்ய. ஆட்சி அதிகாரம் ஒன்று இருக்குது, மெம்பர் நீதான், ஊராட்சி மன்ற தலைவர் நீதான், பாராளுமன்ற உறுப்பினர் நீதான், சட்டமன்ற உறுப்பினர் நீதான், அமைச்சர்கள் நீதான், அதிகாரம் உங்ககிட்ட தான். எல்லாவற்றையும் பயன்படுத்து. நல்ல சாலை, நல்ல தண்ணி, நல்ல வீடு, நல்ல கழிவறை, நல்ல டாஸ்மாக் கிடையாது, செய்ய. அதிகாரம் முழுமைக்கு முன்னிடத்தில் இருக்கிற போது சரியானவற்றை செய்துவிட்டு மக்களை உன் பக்கம் திருப்பாம அவன் மேல கோவப்பட்டு ஏண்ட முட்டிக்கிட்டு இந்த குழந்தை பரலன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அம்மியை போட்டு வயிற்றுல இடிச்சுக்கிறாங்களாம். என்ன பண்ண முடியும்? ஆஸ்பத்திரிக்கு போகணும் தலைவா. அது மாதிரி நீ நல்லது பண்ணது என்னன்னு பார்க்கணும். ஏன்ட்ட வந்து முட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல காவல்துறையிட்ட போய் கேட்டு, தலைவா அவங்க உருவபொம்மை எரிச்சிருக்காங்களே, அவங்க மேல வழக்கு போடலையா அப்படின்னு கேட்டா, நீங்க புகாரே கொடுக்கல. கேட்டாங்க, நான் தான் புகார் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். அது என்னன்னா 10 வருஷம் ஆகி போச்சு. எத்தனை நாளைக்கு தான் நாம் தமிழர் போய் அடுத்த மேலே புகார் கொடுத்துட்டு நாம் தமிழர் எதிர்த்தும் புகார் கொடுக்கட்டுமே? இப்பதானே காலம் திரும்புது. நாம் தமிழர் காங்கிரஸ் எதிர்த்தது ஒரு காலத்துல, நாம் தமிழர் திமுக எதிர்த்தது ஒரு காலத்துல, இப்ப காலம் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரிவர்ஸ் என்ன செய்யுது? நாம் தமிழரை எதிர்க்குது திமுக, சீமானை எதிர்க்குது திமுக. எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு இப்பதான் வந்து நிக்கிறோம். ஸ்டாலின் பயப்படுறாரு, நாம் தமிழர் எங்க வாயிலிருந்து உளறிடுவோமோ, சொல்லிடுவோமோ. சொல்ல வடிவேல் ஒரு படத்துல தூங்கிறாத தூங்கிறாத, அது மாதிரி சொல்லிராத, நாம் தமிழர்னு சொல்லிராத அப்படின்னு யோசிக்காரு. நேருக்கு நேரம் சீமானை பார்க்க பயப்படுறாரு. பயம். தலைவா, நீங்க கருணாநிதி மகன் தானா? ஒரு தடவை நீங்களே சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது?
சாதாரண ரயில்ல டிக்கெட் எடுக்காம போயிட்டு அதையே திருட்டு ரயில் சொல்ல கருணாநிதி மாடா நீங்க? எப்படி ட்ரெயின், நல்ல ட்ரெயின், நாட்டுக்குள்ள ஓடுற ட்ரெயின், இவங்க டிக்கெட் எடுக்காம போயிட்டு திருட்டு ரயில் ஏறி இன்னும் ரயிலே திருட்டு ரயிலா மாத்திட்டாங்க. அப்படிப்பட்ட திறமைசாலி கலைஞர் அவர் மகனா நீங்கள்? கேட்டு பாருங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. முத்துவேல் கருணாநிதியின் மகனா நீங்கள்? நல்லா யோசிங்க. ஏன் ஸ்டாலினுக்கு சீமான சந்திக்க பயம்? எப்படி பயம் நீங்க கேட்பீங்கல்ல, அதுதான் பயம். எப்படி தெரியுமா? எப்பயுமே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று போடுவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு போடுவாங்க? அனைத்து கட்சி கூட்டம் போட்டா யாரெல்லாம் 8% வாக்கை தேர்தலில் வாங்கி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கட்சி, அவங்களெல்லாம் கூட்டி கூட்டம் போடுவாங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இப்ப காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை போடலான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க எங்க அமைச்சர் துரைமுருகன் சுரண்டாரு. என்னையா அப்படின்னா, என்னையா சுரண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னா, தலைவா கவனம் 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 தலைவா கவனம் கவனம், என்னையா கவனம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாதீங்க, அந்த சீமாமே வந்துட போறான். என்னையா சொல்லுதா? இல்ல 8% ஓட்டு வாங்கிட்டாங்க, அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப அனைத்து கட்சின்னு சொல்லாம அவங்க கட்சியில ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, அனைத்து எம்எல்ஏ கூட கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டிடலாம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க தலைவர் மட்டும் வாங்க அப்படின்னா அண்ணன் வரமாட்டார். சரி, இப்ப 2024 2026 வந்துருவோமே, அப்ப நீ எங்க என்ன பண்ணுவ? நீ சட்டமன்றத்துக்குள்ள வர முடியாது ராஜா. நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்தில் வந்துட்டா எங்க அண்ணன் ஸ்டாலின் தான் வெளியே ஓடணும். நீங்க எவ்வளவு நாள் தடுப்பீங்கன்னு பாப்போமே, எவ்வளவு நாள் முறைக்கிறீங்கன்னு பாப்போமே. இந்த சட்டம் போட்டுட்டாங்க கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய C&D பொறுப்புகள் எல்லாம் அரசு துறையாலோ தனியார் துறையால் நிர்வகிக்கப்படுகிற கீழ்நிலை பொறுப்புகள் CD, இந்த பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளின் பணிகள் முதலிடத்தில் 100% கன்னடர்களுக்கு மட்டும் அப்படின்னு யாரு? மாநில முதலமைச்சர் பேசிட்டாரு, சட்டம் போட்டுட்டான். சோறு திங்கிற எல்லாரும் கேள்வி கேட்கணும், சோறு திங்கிற எல்லாரும் கேள்வி கேட்கணும். மக்களை சொல்லல, திமுக காரன். ஏன் சொல்லுங்க? தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யார் தமிழர், யார் தமிழர், வா உங்க அப்பனை தான் தேடிட்டு இருக்கவா, போய் கேள்றா. இப்ப சித்தராமைட்ட யார் கன்னடர்? அவன் சொல்லிட்டான்ல, கன்னடத்தில் வேலை கன்னடர்னு சொல்லலாம். எவன்டா கன்னட கேளு பாப்போம். ஆம்பளை போய் கேளு, தமிழ்நாட்டில் எவன் தமிழன் கேட்டல, போய் கன்னடத்தில் போய் யார் கன்னடன் கேளு. அவன் என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கான்? அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? எப்படி கர்நாடகத்தில் இருப்பவனுக்கு மட்டும் வேலை கொடுக்க முடியும் என்று சட்டம் எப்படி போடுறான்? போய் பாசிஸ்ட் சொல்லு, அவனை போய் இன துரோகி சொல்லு, அடுத்த மாநிலத்துக்கு சொந்த மாநிலத்திற்கு அடுத்த மக்களை வெளியேற்றுகிறான் சொல்லு. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை, தமிழ்நாட்டு அதிகாரத்தை நாங்கள் பிடிக்கிறோம், எங்கள் வேலை வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்க போராடினா நாங்க பாசிஸ்ட், நாங்க இன துரோகி, நாங்க பிரிவினைவாதி, நாங்க பிரிச்சு பேசுறோம்னு சொன்னீங்களே. இந்த கர்நாடகத்துக்காரன் சொல்லிட்டான், அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சொன்னது யாரு? காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சி, காங்கிரஸ் கட்சி. இங்கே இருக்குல்ல காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க கட்சி எந்த கட்சி? மாநில ஆளுங்கட்சி. சோத்துல உப்பு போட்டா நீ அருவி, இல்லைன்னா அவனை போய் கேள்வி கேளு. சோத்துல உப்பு போட்டா தமிழ்நாட்டு அரசும் அறிவிச்சா சங்கடமே. தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு அவன் திருப்பி கேட்பான், நீ மட்டும் எப்படி முதலமைச்சரா இருக்கன்னு கேட்பானே. எங்க பார்த்தாலும் லாக் பண்றாங்களே, இன்னும் பெரிய சங்கடமா தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் மாத்தி ஏதாவது மாத்த முடியுமான்னு பாருங்க. எப்படி உங்க இசை வேளாளரை மாத்தினீங்களோ அது மாதிரி நீங்க தமிழரா மாறிடுங்க. ரஜினியே தமிழர் ஆயிட்டாரு நாட்டில் இல்லையா? இங்க வந்தா பக்தியா இருப்பாரு, அம்பானி வீட்டுல ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரு, ரோடு மாதிரி ஆயிட்டாரு ரஜினி. பணக்காரனை பார்த்தா ஆடுறாரு, இங்க நம்மளை பார்த்தா அப்படி இப்படி கெத்தா அப்படி நிற்காரு. எல்லா பேரும் தமிழனா இழிச்சு வேணதான் இருக்கு. 75 வயசுல போட வேண்டிய ஆட்டமாடா இருக்கணும். இந்த படம் கடைசின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன ஒரு சாபக்கேடு பாருங்களேன். ஒரு சினிமால சூப்பர் ஸ்டார் தமிழன் கிடையாது, ஒரு அமைப்பு எடுத்தா சூப்பர் ஸ்டார் தமிழன் கிடையாது, ஒரு தலைமை தமிழங்க இயக்கம் கட்டினா தமிழன் தலைமை கிடையாது, ஒரு அரசியல் கட்சிக்கு தமிழன் தலைவனா இருக்கக்கூடாது. நீங்க நாடாரு, நீங்க கோணாரு, நீங்க தேவரு, நீங்க செட்டியாரு, நீங்க முதலியாரு, நீங்க பறையரு, நீங்க வன்னியரு, நீங்க படையாச்சி, ஆச்சி இந்த ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சி, தமிழ இல்லாத எவனா வந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் தலைவர். நீங்க இங்க சாமி கலைஞர் தமிழர் கிடையாது, அவன தலைவருமா. ஜெயலலிதா தமிழர் கிடையாது, அவன் தலைவருமா. இங்க ஜெயலலிதா கன்னடன் எல்லாருக்கும் தெரியும், ஆனா நம்ம சொன்னா மட்டும்தான் குத்தம். ஜெயலலிதாவே கிடையாது, கோமலவல்லி. எது ஜெயலலிதா பேரே கிடையாது, அது கோமலவல்லி. கருணாநிதி பேரே கிடையாது, தட்சணமூர்த்தி. எல்லாருமே பேர்ல இருந்து எல்லா அடையாளத்தையும் மாற்றிக்கொண்டு தன்னை தமிழனாக உருமாற்றி நிற்கிறான். இங்க அறிவிக்கிறாங்க தெலுங்கு நாட்டின் வருட பிறப்புக்கு இங்க தமிழ்நாட்டில் லீவு, அரசு விடுமுறை.
கன்னடாட்டம் ஆண்டு பிறப்புக்கு தமிழ்நாட்டில் அரசு விடுமுறை. கேரளாவோட வருட பிறப்பிற்கு ஓணம் பண்டிகைக்கு தமிழ்நாட்டில் விடுமுறை. தமிழ்நாட்டோட தைப்பொங்கலுக்கு கேரளாவில் விடுமுறையா? தமிழ்நாட்டோட தைப்பொங்கலுக்கு ஆந்திராவில் விடுமுறையா? தமிழ்நாட்டோட தைப்பொங்கலுக்கு கர்நாடகத்தில் விடுமுறையா? என்ன தெரியுதா உங்களுக்கு? ஏன் விட மாட்டேங்கான்னு தெரியுதா? தமிழ்நாட்டிற்கு அவங்க அரசு பொறுப்புல அதிகமா கிடையாது. ஆனா மலையாளியும் கன்னடம் தெலுங்கனும் தமிழ்நாட்டோட அரசு பொறுப்புல 43 விழுக்காடு உட்கார்ந்துருக்கான். அப்ப அவனை குஷிப்படுத்துவதற்கு, அவனை திருப்திப்படுத்துவதற்கு அவன் மாநிலத்தோட பிறந்த நாளுக்கு வருட பிறப்புக்கு இங்க விடுமுறை விட வேண்டியிருக்கு. அவன் நாட்டு பொங்கலுக்கு இங்க விடுமுறை விட வேண்டியிருக்கு. ஆனா இது என் சொந்த நாடு, என் மொழி தாய்மொழி தமிழ். நான் தமிழ, நல்ல தகப்பனுக்கும் நல்ல தாய்க்கும், நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த தமிழ என் நாட்டில் எனக்கு விடுமுறை விடுறான்னு கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீங்க இங்கதான் போடுவான். தமிழ் புத்தாண்டு எதுன்னு கேட்டா அவன் ஆட்சிக்கு வந்தா தை ஒண்ணுமா, இவங்க ஆட்சிக்கு வந்தா ஏப்ரல் ஒண்ணுமா. பிறந்த நாள் தெரியாத பைத்தியக்காரப்ப யாராவது இருப்போமா? என்றைக்காவது தெலுங்கில் அந்த பிரச்சனை வந்திருக்கா? என்றைக்காவது கர்நாடகத்தில் வருட பிறப்புல பிரச்சனை வந்திருக்கா? என்றைக்காவது ஆந்திராவில் வருட பிறப்புல, மலையாளத்தில் வருட பிறப்புல பிரச்சனை வந்திருக்கா? தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வருட பிறப்புல வருஷம் பிரச்சனை வருது. இது தை ஒண்ணா ஏப்ரல் ஒண்ணா, தையா சித்திரையா பேசிக்கிட்டே இருக்கான். இவன் ஆட்சிக்கு வந்தா இவன் எது மாதிரி பண்ண, அவன் ஆட்சிக்கு வந்தா அவன் இஷ்டம். என்ன தெரியுமா? நாட்டில் வீட்டில் அப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் போறேன் பிள்ளைய தலையில் தட்டிட்டு போவானா. எப்படி? அப்ப இல்லாத பிள்ளைய வாரம் போறேன் அப்ப இருந்தான்னு வச்சுக்கோங்க, கையை தரிச்சிருவான். அதனால தான் அப்ப வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நாட்டுக்கு ஒரு நல்ல அப்ப அவனை பெத்த அப்பனா இருக்கணும். அது மாதிரி ஒரு பிள்ளைக்கு எப்படி அவன் பெத்தவன் மட்டும்தான் அப்பனா இருக்கணும். 1000 சித்தப்ப இருக்கலாம், 1,00,000 பெரியப்ப இருக்கலாம், ஒரே ஒரு அப்பன் தான் அவனை பெத்தவன் தான். அது மாதிரி இங்க எவன் வேணாலும் வரலாம், எவன் வேணாலும் வாழலாம், ஒரே தலைவன் தான் இருக்கணும், அவன் தமிழனா தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது தப்பா? இது தப்பா? இது தப்புன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ போங்க கர்நாடகத்துக்கு. சித்தராமையா சித்தராமையா இப்படிதான் சீமான் பேசினார். சித்தராமையா நாங்க தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டோம். சித்தராமையா இந்தாங்க கொஞ்சம் உப்பு. சித்தராமையா வாயில போட்டுட்டு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க. சித்தராமையா யார் வேணாலும் எங்க வேணாலும் வரட்டும் தப்பா, யார் வேணாலும் எங்கனாலும் வாழட்டும், யார் வேணாலும் எங்கனாலும் ஆளட்டும், யார் வேணாலும் வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சட்டம் போடுன்னு சொல்லுங்க. சொல்லு. திமுக கோவம் வருது இல்ல, ஒரு வார்த்தை சொன்னது கோவம் வருது இல்ல, கலைஞர் திட்டினா கோவம் வருது இல்ல, உனக்கு சோறு இருக்குல்ல, சோத்துல உப்பு போடுறல, உன்னோடு உன் கூட்டணியில் இருக்கிற, உன்னோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, காங்கிரஸ் கட்சி மற்றொரு மாநிலத்தில் ஒரு சட்டம் போட்டுட்டான். அந்த சட்டத்தை இங்க போடுறதுக்கு உனக்கு என்ன செய்யுது? இல்ல நம்பி கேட்டா பாருங்க, திமுக காரங்களுக்கு இதுக்கு மட்டும் எப்படி எப்படி வாரீங்க? திருடுறதுக்கு என்ன வேலை? திருடன் சொல்லக்கூடாது, உழைப்பாளிகள். எப்படி? ஏன்னா இங்க குடியாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். குடியாரன்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க, சட்டம் சொல்லுது. அவன் தான் சொல்றானே, அப்படி சொல்லாதீங்க, மது பிரியர்னு சொல்லுங்க. அவனை திருடன் சொல்லுங்க, உழைப்பாளி. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறான்டா, நைட்டும் பகலமா உழைச்சு ஊரா வீட்டை திறந்து. நீங்க நாளை சாவி வச்சு திறக்கிறீங்க, அவன் எவ்வளவு சங்கடப்பட்டு திறக்கிறான் தெரியுமா? நீங்க ஊப்பின்னு ஏன் கூப்பிடுறாங்க திமுகவை? உழைப்பாளிகள் பிறந்த இடம் திமுக, நீங்க திருடர்கள் பிறந்த இடம் நினைச்சிடக்கூடாது. அப்படியெல்லாம் இங்க பாருங்க, வழக்கு போட்டா எல்லாரும் சேர்த்து போடுங்க சார். இவங்க எல்லாம் கைதட்டி என்ன உச்சிப்பேத்தி விடுறாங்க. எப்ப பார்த்தாலும் நானே ஜெயிலுக்கு போவேன், எல்லாரும் சேர்ந்துவாங்க. 48 பேர் எண்ணிக்கை எழுதி வைங்க, பேரெல்லாம் கொடுத்துட்டு போங்க. எழுதிட்டாங்களா? வீடியோ வேற இருக்கு, எவரும் தப்பிக்க எதிர்த்தாப்புலையும் பிடிச்சிருங்க, கைதட்டினாங்க. உழைப்பாளிகள் பிறந்த இடம் தான் திமுக. அந்த அப்ப என்ன அர்த்தம்? அவன் தெளிவா வச்சிருக்கானே, திமுக பேசு, உன்னோட கூட்டணி இப்படி பண்ணிட்டு போயிருக்கா, அப்ப கேளு, ஓடி வந்தல. யோசிச்சு பாருங்க, ஒரு உருவம் இருக்கு, ஆம்பளத்தனம். யோசிச்சு பாரு, இது ஒரு அரசியல், ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம், ஒரு கேள்விதானே, ஒரு கேள்விதானே. 31 வருஷமா இந்த பாட்டை போடுகிற போது அதிமுக மேல வராத கோபம், பாட்டோட 4 என் தம்பி கிருபாரஞ்சன மாதிரி 4 வரி, அது நல்ல வரி வேற விட்டுட்டாங்க, வருத்தப்பட்டுக்கிறான். சீமான மேலே கோபப்படுறான் நாம் தமிழ் கட்சிக்காரன். இந்த வரி எப்படி சொல்லாம விட்டீங்க அப்படின்னு கோச்சிக்கிறியா? அப்படி 4 வரியை தான் சொல்லியிருக்கா, 4 வரைக்கும் ரோசம் வந்துருச்சுங்க. அப்ப உண்மையிலே இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒருத்தன் உன்னை நாயின் திட்டிக்கிட்டே இருக்கான், நம்மால் மழுங்கிட்டே இருக்கான். ஒருத்தன் திட்டும் போது மட்டும் கோபப்படுறான் அப்படின்னு அர்த்தம், அவன் தான் சரியான எதிரின்னு அர்த்தம். எப்படி? 31 வருஷமா அந்த பாட்டு அதிமுக காரன் பாடுறான், இவனுக்கு ஒண்ணுமே வலிக்கல. நாம் தமிழ் கட்சிக்காரன் பாடுவேன் அப்படின்னு 2 வரியை போட்டோன்னே துடிச்சு எந்திட்டு வரான். இது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பாட்டெல்லாம் மறந்து பல வருஷம் ஆகி போச்சு, எல்லா பேரும் யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. அவன் என் நண்பர் துரைமுருகன் 2 பிட்டத்தான் போட்டு விட்டு போட, அப்படி லேசா 2 வார்த்தையை போட்டு விட்டு அதை ஒரு 1.5 லட்சம் பேர் யூடியூப்ல பார்த்தாங்க. முடிஞ்சிருச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு, நாங்களும் தோத்துட்டோம். பெசான்னு கிடக்கும் போது அவனை தூக்கி உள்ள போட்டு இப்ப எங்க பார்த்தாலும்
கருணாநிதி ரிங்டோனா தான் இருக்கு. என்னடா திமுக காரன் தான் கருணாநிதி ரிங்டோன் வாரவே போறவெல்லாம் ரிங்டோன் வச்சிருக்கான். இப்பதான் தெரியுது கருணாநிதியை பிடிக்காத கூட்டம் எவ்வளவு லட்சம் பேர் இருக்கான்னு. இப்போ வைரலா ஓடுது அந்த பாட்டு யூடியூப்ல இன்னைக்கு தான் ஏத்துறாங்க. பாருங்களேன், ஒரு பாட்டு அந்த பாட்டை பாடினவர் குரல்லே பாடிருக்காங்க. அப்பா ஏஐ தொழில்நுட்பம்லாம் இப்பதான் வந்திருக்கு. எங்க அண்ணன் யுவன் சங்கர் ராஜாவே முந்திட்டாங்க. எங்க அக்கா பவதாரணி இறந்துட்டாங்க. பவதாரணி அக்காவோட குரல்ல அந்த தங்கச்சியோட குரல்ல விஜய் நடிக்கிற கோட் படத்துக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜய் இவர் யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டை பாடி வச்சிருக்காரு. இவரை மியூசிக் டைரக்டர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொழில்நுட்பத்தை. நம்ம ஆளு பாருங்க, கருணாநிதி மேல உள்ள கோவம் அப்படியே நம்ம ஆளு என்ன அவர் கனிபா தானே, நாகூர் கனிபா அடைமொழியோட அவர் குரல்ல அந்த பாட்டை பாடினோன்னு நான் பாட மாட்டேனே, நான் பாட மாட்டேன். நீங்க யூடியூப்ல தட்டுங்க, தட்டி கேளுங்க. எல்லாத்தையும் சோத்தை சமைச்சு வைக்க தான் முடியும், வாயில வந்து ஊட்டாக முடியும். நீங்க தட்டி கேளுங்க, தட்டி தட்டி கேளுங்க. அப்படியாவது கேட்குதான் நம்ம பத்தியும். இப்ப ஸ்டாலின் உண்மையிலே சொல்லிட்டு இருக்காரு, யாரா அவன் கேஸ் போட சொன்னான், சும்மா இருந்தாலும் இருப்பான், சங்க ஊதிக்கு எடுத்துட்டான் மூதேவி, அவன் வேற பெரிய ஆளாகி தொலைக்கிறான். உடனே எங்க அண்ணன் சுபவி மீசை மிரிக்கிட்டு வந்துட்டாரு மறுநாள். அப்படி வந்து நாம் தமிழரை கண்டித்து சீமானை கண்டிச்சு கூட்டம் எங்கடா போடுறீங்கன்னு அவங்க ரூம்குள்ள போட்டுருக்காங்க. திமுக இளைஞரணி அலுவலகம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். திமுக கரண்ட்டுக்காரங்க அவனுக்கும் தெரியாது. ஐயா அரசியலே தெரியாது அவங்களுக்கு. சென்னையில அன்பகம் ஒரு கட்டடம் இருக்கு, அன்பகம். ஒருத்தர் அன்பகம் கலை அன்பகங்களின் பேர் போட்டிருப்பார்ல, அது உங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது, அந்த கட்டடத்தோட பேரு. அந்த அன்பகம் அப்படிங்கிற அறிவாலயம் எப்படி திமுகவோடதோ, அன்பகம் என்பது திமுகவோட இளைஞரணியோட கட்டடம். அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துக்குள்ள உட்காந்துட்டு சீமானை பார்த்தால எனக்கு துடிக்குது அப்படிங்காரு. இங்க வர நான் பாருங்க, கலைஞரை பார்த்தாலும் எனக்கு கட்டுப்பா இருக்கிறா, அடிச்சு தூக்கணும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஸ்டாலினை பார்த்தால செவுட்ல உடனே அந்த உடனே எங்க வந்து கத்துறேன், நடு ரோட்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். என் மக்கள்கிட்ட நீதி கட்டு நிக்கிறேன். அவர் அரங்கத்துக்குள்ள ரூமை பூட்டிக்கிட்டு சீமானை பார்த்தாலே துடிக்குது. அவரை என்ன நீங்க விஜயலட்சுமி பேசுங்க, எப்ப பார்த்தாலும் சீமானாலும் விஜயலட்சுமி பேசுறேன். நாங்களும் பேச தயாரா இருக்கோம். நாங்க ஒரு நல்ல அரசியல் பேசணும், மக்கள்கிட்ட கெட்டது பேசக்கூடாது. ஒரு பாட்டு படிச்சாலே கேஸ் போடுறாங்க, பிட்டு படம் பார்க்கறவங்களாம் சும்மா விட்டுறாங்க, பாட்டை படிச்சவங்களாம் கேஸ் போடுறாங்க, கொலை பண்ணவங்களாம் சும்மா விட்டுறாங்க, மேடையில் பேசினா கேஸ் போடுறாங்க, கஞ்சாவத்தவனெல்லாம் சும்மா விட்டுறாங்க, மேடையில் ஏறினா கேஸ் போடுறாங்க, கொள்ளையடிச்சவனெல்லாம் சும்மா விட்டுறாங்க, மேடையில் போனா கேஸ் போடுறாங்க. இவ்வளவு நாகரிகமா இருக்கும் போதே கேஸ் போடுறாங்களே, எதுக்குடா நம்மலாம் வாயை கொடுத்துட்டு அப்படின்னு தான் மூடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை எங்க அண்ணன் சீமான் அண்ணன் ஒரு வார்த்தை, என்னடா தம்பி இவ்வளவு அமைதியா இருக்குன்னு கேட்டுட்டான்னு வச்சுங்க, எங்க அண்ணன் சுபவி அவர்களே, விஜய் பழனிசாமி இருக்காக, லூலு கும்பல் இருக்காக, எங்க அக்கா பிரான்ஸ் தமிழச்சி இருக்காக, நீங்க நல்ல எராமீச முதல்ல எங்க அக்கா பிரான்ஸ் தமிழச்சிட்டு உட்காந்துட்டு பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பேச்சை நாங்க கேட்க தயாரா இருக்கோம். இவங்க விஜயலட்சுமியை கூட்டிட்டு வருவாங்களாம். டேய், இத்தனை வருஷம் அரசியல் இதான் அரசியல் பண்பா, இதுவா ஐயோ நீங்க பார்த்த வேலையெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க பார்த்த வேலையெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு அரசியல் நாகரிகம் இருக்காங்க, ஒரு அமைப்பின் தலைவனை ஒரு கட்சியோட தலைவரை நேர் எதிராக சந்திக்க முடியல. ஏன்? அவன் எழுப்புகிற கேள்வி நெஞ்சத்தை துளைக்கிறது. ஏன்? அவன்கிட்ட நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு. அரசியல தேவையானது. எங்க ஐயா காமராஜர் சொல்கிறாரு, அரசியல் என்பது மக்களுக்கான சேவையும் அதை நிறைவேற்றுகிற அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் சொல்றாரு. தேவை என்ன இருக்கிறதோ அதைத்தான் சேவையா செய்யணும். அதனாலதான் நீங்க நினைச்சு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி 122வது பிறந்த நாள் ஐயா காமராஜர் பிறந்த நாள். எல்லா இடத்துலும் மாலை போட்டிருப்பாங்க, எல்லா கட்சிக்காரனும் வருவான், எல்லா கட்சிக்காரன். திமுக கருணாநிதிக்கு பிறந்த நாள் திமுக காரன் மட்டும் போவான், ஜெயலலிதாவுக்கு பிறந்தா அதிமுக காரன் மட்டும் போவான். இப்படி அவரவருக்கு போயிடுவாங்க. காமராஜர் பிறந்த நாள் எல்லாரும் ஓடி வரும். ஏன் சொல்லுங்க? உண்மையிலே மக்களுக்காக உள்ள ஒரே தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அதனாலதான் அவர் எல்லாரும் அவரை தேடி வந்து நிற்கிறார். அந்த அரசியல் தலைவனுக்கு பின்பாக ஒருத்தர் கூட இந்த மண்ணை தமிழனும் ஆளல, ஒரு தலைவனும் ஆளல. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, கருணாநிதியை திட்டுகிற போது கோபம் வருகிறவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, கருணாநிதியை திட்டுகிற போது கோபம் வருகிறவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, காமராஜரை பெருந்தலைவர் என்று அழைக்கிறோம். ஏன்? சாகிற போது 110 ரூபா சட்டை, பட்ட பையில 2 உடுப்பு, சட்டை மேலாடையும் கிளாடையுமாக 2 உடுப்பு, ஒரு தட்டு, சாப்பிட தட்டு, இவ்வளவோட போயிடுச்சு. வேற எதுவுமே அவரால் வச்சிருக்க முடியல. 9 ஆண்டு காலம் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்தவர், 9 ஆண்டுகளாக இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்த பெருமகனுக்கு 110 ரூபாய் 2 சட்டையோட போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு பின்பாக வந்த ஒருத்தரும் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியல. அவரை பெருந்தலைவர் சொல்றான். கருணாநிதிக்கு எரியுது வயிறெல்லாம்.
என்னடா அவர் மட்டும் பெருந்தலைவர் சொல்றாங்க, நம்மள சொல்ல மாட்டேங்காங்களே, உடனே காமராஜர் டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனியன் ஆபீஸ் இருக்கு பாருங்க, யூனியன் ஆபீஸ், அங்க ஒரு கொலகார பையலாம் கொள்ளையடிச்ச பையலாம் தேர்ந்தெடுத்து வைக்காங்க யூனியன் சேர்மன். அவனுக்கு பேரு ஒன்றிய பெருந்தலைவர். டேய், காமராஜர் பெருந்தலைவர் வராரா, இந்த கண்ட நாய்க்கெல்லாம் பெருந்தலைவர் பட்டத்தை கொடுத்த யாரு? கருணாநிதி தான். அப்ப இப்ப மனசுக்குள்ள அவருக்கு என்ன தெரிஞ்சா, காமராஜர் மட்டும் பெருந்தலைவர் இல்ல, பல பெருந்தலைவர் இருக்கா எங்க ஊர்ல, பெரிய காமராஜர் மட்டும் ஒண்ணும் கிடையாது. அவங்க பீத்திக்கிறாளாம். நாய் சினிமா போஸ்டரை பார்த்து ஒண்ணு கிடைக்குமா, அது நினைச்சுக்கணுமா அந்த போஸ்டர்காரன் வாயிலே அடிச்சிட்டோம்னு. அப்படியா? அப்படியா? நாய் தான் நினைச்சுக்கணும், அவன்லாம் குடிக்க மாட்டான். அது மாதிரி கருணாநிதி வேணா நினைச்சுக்கலாம், வாரம் போற கண்ட நாய்க்கெல்லாம் பெருந்தலைவர் பேர் வச்சா என் தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் ஒருபோதும் குறையாது, ஒருபோதும் குறையாது. முதல்ல காமராஜர் ஏன் பெருந்தலைவர் சொல்றேன் தெரியுமா? நினைச்சு பாருங்க. எல்லோரும் இந்த மண்ணில் தலைவர்கள், மண்ணின் தலைவராக எல்லோரும் போட்டி போடுறா. நான் தான் தமிழ்நாட்டோட தலைவன், நான் தான் தமிழ்நாட்டோட தலைவன் போட்டி போடுறா. ஏன் காமராஜர் பெருந்தலைவர் தெரியுமா? முதல்ல அவர் மனிதர். இது காமராஜர் முதல்ல ஒரு மனுஷன். அப்படி மனுஷனா இருக்கும் தான் தலைவரா மாற முடியும். தலைவனா இருக்க யாரும் மனுஷனா மாற முடியாது. ஏன் சொல்ல தெரியுமா? காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போதும் சரி, முதலமைச்சர் இல்லாத காமராஜர் தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற போது நிகழ்ச்சிக்கு போவாரு. நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்க போய் சாப்பிடுறதுக்காக உணவு இருந்ததுக்காக உட்காருவாங்க. காமராஜர் உடனே உணவுக்கு கை நினைக்க மாட்டாரு, உட்கார்ந்துகிட்டே இருப்பாரு. ஒரு தடவை அவர் கூட இருந்தவர் கேட்கிறாரு, ஏன் ஐயா எப்ப பார்த்தாலும் ஏன் நீங்க உடனடியாக உணவு எடுக்க மாட்டீங்க, கொஞ்ச நேரம் காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களா. காமராஜர் அவர்கள்ட்ட அவரோட உதவியாளருக்கு சந்தேகம் எழுப்புறாரு. அவருக்கு சந்தேகம் வருது, வடிஞ்ச உடனே தலைவன் சாப்பிட வருவானே, எல்லா தலைவனும் அப்படித்தானே உதாரணம் உலக வழக்கம். ஆனா காமராஜர் மட்டும் உடனே சாப்பிட மாட்டேங்காரு, ஏன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கிற போது காமராஜர் சொன்னாரா, நான் உடனே சாப்பிட்டோம்னா என் கூட வந்தவனெல்லாம் யாரும் கண்டுக்காம விட்டுருவீங்க, நான் தாமதப்படுத்த என்னோடு உடன் வந்தவர்களுக்கு ஒழுங்கான உணவு கிடைக்கும், அப்படி கூட வர்றவனுக்கும் உணவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடும் நினைச்ச ஒரு உன்னதமான மனிதன் காமராஜர். அதனாலதான் பெருந்தலைவர். அப்ப அவரை போன்று வரணும். நீங்க நினைச்சு பாருங்களேன், யாராவது கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா? எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா? ஜெயலலிதா ஆட்சி கொடுப்பேன்னு எல்லாரும் சொல்றாங்க, காமராஜர் ஆட்சி கொடுப்பாங்க. காமராஜர் ஏன் சொல்லுங்க, காமராஜர் மாதிரி நல்லா ஆட்சி கொடுத்தது ஒரு வயல் இல்லைன்னு அவனுங்களுக்கே தெரியும். நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க என்னப்பா சொல்ல போறீங்க, நீங்களும் காமராஜர் ஆட்சி கொடுப்பேன்னு சொல்ல போறீங்களா? சொல்ல மாட்டோம், சொல்லவே மாட்டோம். நாம் தமிழர் ஒருபோதும் சொல்லாது. எங்கள் ஆட்சி சிறந்ததா, காமராஜர் ஆட்சி சிறந்ததா அப்படின்னு காமராஜர் ஆட்சியோடு எங்கள் தாத்தரோடு அவன் பேர பிள்ளைகள் நாங்கள் போட்டி போடுவான். அவர் இறந்து 10 வருஷம் கழிச்சு பிறந்தவன் நான். காமராஜரை பார்க்கவில்லை என்ற ஏக்கம் உள்ளே இருக்கிறது. எங்கள் ஐயன் கக்கனை பார்க்கவில்லை என்ற ஏக்கம் இருக்கிறது. ஒரு அரசியல்வாதி இப்படி எல்லாம் இருப்பானா? ஒரு முதலமைச்சராக இருக்கிற கருணாநிதி அவர் காமராஜர் அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் 9 வருஷமும் காவல்துறையை தன் கையில வைக்கவே இல்லை, தன் சகா கக்கனை நம்பி கொடுத்துட்டாரு. எது? காவல்துறை தன்வசம் இருப்பதான் இப்ப பண்பாடு. கருணாநிதி முதலமைச்சரான காவல்துறை கருணாநிதி வசம், ஜெயலலிதா முதலமைச்சர் காவல்துறை ஜெயலலிதா வசம், ஓபிஎஸ் முதலமைச்சர் காவல்துறை ஓபிஎஸ் வசம், எம்ஜிஆர் முதலமைச்சர் காவல்துறை எம்ஜிஆர் வசம், இபிஎஸ் முதலமைச்சர் காவல்துறை இபிஎஸ் வசம், ஸ்டாலின் முதலமைச்சர் காவல்துறை ஸ்டாலின் வசம். ஒரே ஒரு தலைமகன் தான் இந்த மண்ணில் இருந்தா. அவன் முதலமைச்சராக இருக்கிற போது தன் சகாக்களை நம்பி தன் அமைச்சரை நம்பி காவல்துறை கொடுத்தானா ஒரே தலைவன் தான், அவன் பெருந்தலைவர் காமராஜ் தான். ஏன்? நம்பிக்கை. தன்னை விட மேல் மாற்றம் தான் அமைச்சரா வச்சிருந்தான். இப்ப நம்மால எப்படி வச்சிருக்கா தெரியுமா? ஒரே என்ன சொல்ல மங்குனி பேலா வச்சிருக்காங்க. பேசவே கூடாது, பேசினா இவனுக்கு புரியவும் கூடாது. அப்படி அமைச்சரா வச்சுக்கிட்டு அவன் தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான். அதனால நேரம் ஆகிட்டே இருக்குது. சரி, காவல்துறைக்கு நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு கூர்ந்து பெரியவர்களே, புண்ணியவான்களே, அந்த பாடலுக்கு உரியவர்களே எல்லாம் உங்க தயவு கூர்ந்து 6 வருஷமா கேட்டுக்கிட்டு ஒரு ரோடை போடுங்கன்னு, ஒரு ரோடை போடுங்கன்னு. அதை போடுறதை விட்டுட்டு உருவம் எரிக்கிற வேலை செஞ்ச அந்த புண்ணியவான்கள் தெரிஞ்சிருச்சு, யாரெல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரி வேண்டாம், எங்கள் அண்ணன் தங்கப்பாண்டியன் கேட்டுக்கிட்டாரு என்னெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு. ஒரு உள்ளூர் எம்எல்ஏ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போவோமே அப்படின்னு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால எங்கள் அண்ணன் தங்கப்பாண்டிக்கு ஒரு வேண்டுகோள், நான் பேசல உங்களை பற்றி, அந்த 2 பேரையும் கட்சியிலும் தூக்கிடுவீங்களா? இல்லைன்னா அடுத்த கூட ராஜவளத்தில் போட போறேன். ஆமா, இப்போ நேரடியாக சொல்றதா, மேடையிலே சொல்றேன். 2 பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், காவல்துறைக்கு 11 வரையும் தெரியும். நாங்க புகார் கொடுக்கவே மாட்டோம். ஆனா உண்மையிலே காவல்துறை சரியா வேலைஞ்சா அவன் மேல வழக்கு போட்டுக்கணும். ஒரு உருவமை எரிப்பது என்பதே சட்டத்தோட புறம்பானது. அவன் யாருன்னு தெரிஞ்சா அரசே முன் வந்து காவல்துறை வழக்கு போட்டுக்கணும். போடல பரவாயில்ல, நான் கேட்கும் கெஞ்சவே மாட்டோம், வழக்கு போடு. நீங்க நாங்க பண்ணா போடுவீங்கன்னு தெரியும், அதனால நாங்களும் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க 2 பேரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவர் எப்ப கட்சிக்கு சேர்ந்தாரு,
என்ன வழக்கில் சிக்கினாரு, எதுக்காக இப்படி பண்றாரு எல்லாரும் தெரியும். அதனால எங்க அண்ணன் தங்கபாண்டியன் தயவு கூர்ந்து உங்கள் அமைச்சர் KK.SR மூலமாகவோ இல்லை உங்களுடைய வருங்கால உறவினராக கூடிய எங்கள் அம்மையார் அமைச்சர் கீதா ஜீவன் மூலமாகவோ யாரோட ஒரு மூலமாகவோ தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தங்கள் எழுத்துரையை கொடுத்து இந்த 2 பேரும் கட்சிக்கு புறம்பாக நடந்து விட்டார்கள், உருவமை எரித்து விட்டார்கள், இப்படி செய்யவில்லை என்றால் உங்கள் பொம்மையை எரித்து விடுவார்கள் அப்படின்னு தனியா சொல்லி அவங்க 2 பேரையும் நீக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இல்லை என்றால் இந்த டாபிக்கை அடுத்து வர்ற கூட்டத்தில் நீட்டித்து பேசி விடலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் பார்த்துக்குங்க. கண்டா வர சொல்லுங்க, அந்த உருவமை எரிச்சவனை கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லி பாடல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கெல்லாம் கேஸ் போட முடியாது. இந்த பாடல் அடுத்த கூட்டத்தில் முழுமையாக பாடப்படும். அதனால கவனமாக அந்த பாடலுக்கு இடம் கொடுக்காம பாட்டை பார்த்து பயப்படுற கூட்டத்தை பார்த்து நாங்க அரசியல் பண்ணோட கேவலமான நிலைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சங்கடப்படுறோம். சினிமாக்காரங்க இனிமே பாட்டு எழுதாதீங்க, எங்க வாயில பாட்டா வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு சாதாரண பாட்டுக்கு செத்து போன கூட்டம் பரவாயில்ல. அரசாங்கம் இப்பதான் தமிழக அரசியல் ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கு. தமிழக அரசியல் ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு சரியான எதிரிய முதல்ல திமுக தேர்தல் வரலாற்றிலும் சரி அரசியல் வரலாற்றிலும் சந்திக்குது. ஏன் தெரியுமா? எங்கள் தலைவன் ஒரு நேர்மையை கொண்ட கொள்கையில நேர்மையா கடைசி வரைக்கும் இருந்த எங்கள் தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகளால் வளர்க்கப்பட்ட இயக்கம் நாம் தமிழர். இந்த கட்சி நீங்க வழக்கு போட்டுருவீங்க, நீங்க உள்ளதுக்கு போட்டுருவீங்க, அது பண்ணிருவீங்க, இது பண்ணிருவீங்க. அதெல்லாம் வஉசி வாங்காத வழக்கா? திருப்பூர் குமரன் வாங்காத வழக்கா? இந்த மண்ணில் விடுதலை போராடி வீரர்கள் எங்கள் அங்கே பாட்டி சிவகங்கை வேலு நாச்சியார் வாங்காத வழக்கா? எல்லா வழக்கையும் படிச்சு புத்தகத்தில் படிச்சு 5 மார்க்கு 10 மார்க்கு எல்லா கொஸ்டின் எழுதிட்டு வந்திருக்கோம். புத்தகம் என்பது படிப்பதற்கு மட்டுமல்ல. வ.உ. சிதம்பரம் சிறைக்கு சென்றது அவரோட விடுதலைக்காக மட்டுமல்ல, இந்திய நாட்டின் விடுதலைக்கு. திருப்பூர் குமரன் கொடியை பிடித்தபடியே செத்து போனது அவருக்கானதாக அல்ல, எங்கள் நாட்டின் சுதந்திர கொடிக்கு. அவருக்கு எவ்வளவு அதில் முக்கியத்துவம் இருந்ததோ அதே முக்கியத்துவம் அவரின் பேரன் எங்களுக்கும் உண்டு. செத்து போக சொன்னா கூட தயாரா இருப்போம், ஆனால் இந்த மண்ணின் விடுதலை விட்டு போக சொன்னால் ஒருபோதும் விடமாட்டோம். அதனால எச்சரிக்கையா இருங்க. தேர்தலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கோஷம் போட்டு முடிச்சலாம்.